ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். உருளைக்கிழங்கு பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 5 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எத்தனை உருளைக்கிழங்கு தேவையோ அத்தனை உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். நல்லா தோலை சீவிட்டு இது மாதிரி வட்ட வட்டமாக மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த கணத்துக்கு கட் பண்ணால் போதும். எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போட்டு ஊற வச்சிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். இதனோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் பஜ்ஜி மாவு பார்த்துக்கு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பார்த்து கலக்கி எடுத்துங்க. ஏற்கனவே தண்ணியில் போட்டிருந்த உருளைக்கிழங்க தண்ணி நல்லா வடிகட்டி இதில் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் மாவில் முக்கி ஒரு உருளைக்கிழங்க இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு பஜ்ஜியை குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சீக்கிரமாக செஞ்சிடலாம். டீ போகிற டைமில் இந்த பஜ்ஜி செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.